ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஈவினிங் வேலை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாயங்காலம் தோட்டத்துக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா மழை வருமா லைட்டாக மேகம் கருத்துருக்குது. மேகம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ தான் லைட்டாக கற்கள் இருக்குது. நம்ம மழை வராங்காட்டி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும். இப்போ பார்த்திங்கன்னா பால்லாம் கறந்துட்டு கன்றுக்குட்டி அவுத்துட்டு வந்திருக்கேன் பால் ஊட்டுறதுக்காக. இப்போ ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் சோளம் வச்சுருக்கேன், எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. ஆட்டுக்குட்டியெல்லாம் சோளம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பட்டியில் லாக் பண்ணிவிட்டு அடுத்த ஆடு அந்த பக்கத்து காட்டுக்குள்ளே நிற்கிது. ஆட்டை நம்ம நீக்கி விட்டு அடைக்கணும். பாருங்கள், சோளம் வச்சுருக்கோம், சோளம் சாப்பிட்டுட்ருக்கு. இப்போ சோளம் சாப்பிட்டு முடிச்சிச்சிங்கன்னா நம்ம பட்டியெல்லாம் கட்டி வச்சுங்க. கட்டிட்டு இப்போ நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா பக்கத்தில் ஆடு விட்டுருக்கோம். ஆடு தனியாக குட்டி தனியாக விட்டுட்டேங்க. குட்டி கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதனால் ஆடு தனியாக குட்டி தனியாக விட்டுருக்கோம். இப்போ ஆட்டை நீக்கி விட்டாச்சு. ஆட்டை நீக்கி விட்டுனா அதை கொண்டு போய் தனியாக அடைக்கணும். இப்படி போகுது பாருங்கள் வேகமாக. அங்கே தூரத்தில் இருக்குங்க, அங்கே தான் ஆடு அடைப்போம். கொண்டு ஆட்டை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் பயிர் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கற்கள் வந்துருச்சு. மழை கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அங்கே தூரத்துலலாம் பாருங்கள் மழை இறங்கியிருக்கு, பேஞ்சிகிட்ருக்கு. இவ்வளோ கற்கள் வந்துருச்சு பாருங்கள். இப்போ போய் நம்ம மாட்டெல்லாம் கட்டணும். பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி ஊட்டிகிட்ருக்கு. இப்போ கன்றுக்குட்டியை பிடிச்சி கட்டிட்டு நம்ம பில்லருக்கு போகணுங்க. கன்றுக்குட்டியும் மாட்டையும் பிடிச்சி கட்டியாச்சு. மழை வரங்காட்டி எல்லா வேலையும் முடிக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பில்லருக்கு போகிறோம். இப்போ கேட் நீக்கிட்டு உள்ளே போய் மாட்டுக்கும் கன்றுக்குட்டிக்கும் பில்லறுத்து போடணும். இதுக்கு தான் கேட் நீக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வானம் எவ்வளோ கருக்கி இருக்குது பாருங்கள். மேகமெல்லாம் ரொம்ப கருக்கலாக இருக்குது, அப்போலேற விட பயங்கர கருக்கலாக இருக்குது. மழை பார்த்திங்கன்னா அங்கே தூரத்தில் இறங்கியிருக்கு, நல்லா பேஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நம்ம மாட்டுக்கு பில்லை அறுக்கணும், சோளப்பில்லை அறுக்கணும். அறுத்துட்டு பார்த்திங்கன்னா அறுத்தாச்சு. இப்போ நம்ம கன்றுக்குட்டிக்கும் மாட்டுக்கும் போடணும். கன்றுக்குட்டிக்கு மாட்டுக்கு போட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா மழை துளி விழுக ஆரம்பிச்சு, காற்று பயங்கரமாக அடிச்சுங்க. அதனால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு டைம் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க.